ஐபிஎல்லோட நெக்ஸ்ட் மேட்ச் எம்ஐ விசஸ் சிஎஸ்கே. எம்ஐ அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சக்திவேல், முதல்ல ஓவர் போடுறது பவுலர் நேத்ராஜ், அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் மணி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மேலே பட்டிருக்கு, டாட் பாலோட தொடங்கியிருக்காருங்க. சாரிங்க, அம்பையர் வைடு கால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ரீபால், அவுட்டுக்கான அப்பீல். அம்பையர்ஸ் பேசி டிசிஷனுக்காக போறாங்க, என்னன்றதை பார்ப்போம். செகண்ட் பால் நல்ல பிளேயிங், அவுட் சைட் திசையில போயிருக்கு. ரன் அவுட் கணக்காலம் இல்லைங்க, ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. டாட் பாலுங்க இதுவும். தேர்ட் பால் டாட் பாலுங்க, எக்ஸலன்ட் போலிங்க நேத்ராஜ் கிட்ட இருந்து. ஃபோர்த் பால் கேட்சுங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க. சக்தியோட கேட்ச் மிஸ் ஆயிருக்கு கீப்பர் கிட்ட இருந்து. டாட் பாலுங்க. ஃபிஃப்த் பாலுங்க, ஷாட், எக்ஸலன்ட் ஷாட்ங்க, பவுண்டரிங்க. தடுக்க ட்ரை பண்ணாரு, பட் இருந்தாலும் அங்க பவுண்டரி கிடைச்சிருக்கு. 4 பால் டாட் பால் ஆயிருந்தாலும் 5வது பால்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சக்திவேல். ஃபைனல் பால் ஆஃப் ஓவர், ஃபுல் டாஸ் பால், ஃபீல்ட் அண்ட் மிஸ் ஃபீல்டுங்க. ஒரு சிங்கிள். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுதுங்க. முதல் ஓவர் முடிவில் 6 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் எம்ஐ. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக அல்தாஃப் டாட் பாலோட தொடங்கியிருக்காருங்க. செகண்ட் பால் அல்தாஃப் டு சக்திவேல், கிளிக் பண்ணி விட்டுருக்காரு, வெளியே போயிடுச்சுங்க, சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் கேட்சுங்க, அவுட் சைட் எட்ஜ் மிஸ் ஹிட், கேட்சுங்க. ஃபீல்டர் லத்தீப் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேட்ச். இங்கே பேட்ஸ்மேன் சக்திவேல் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரோஹித். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் அல்தாஃப் டு ரோஹித், நல்ல ஷாட்டுங்க, கேட்ச் டிராப்புங்க. அங்க டபுள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்க. சாரிங்க, ஆல் கிராஸ் பண்ணதால வீடியோ கட் பண்ண வேண்டியதாகி போச்சு. நெக்ஸ்ட் பால் அல்தாஃப் டு ரோஹித் அகைன், போல்டுங்க, ஒரு கம்பேக்குங்க. பவுலர் கிட்ட இருந்து ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. இங்க ரோஹித்தும் தன்னோட விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராம் ரஞ்சித் வந்திருக்காரு. அல்தாஃப் டு ராம் ரஞ்சித், நல்ல பாலுங்க, டாட் பாலோட வெல்கம் பண்ணியிருக்காரு பேட். நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு, விக்கெட்டுங்க. இங்க ராம் ரஞ்சித்தும் விக்கெட் இழந்திருக்காரு ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில. அங்க கலைமணி கிட்ட இருந்து நல்ல கேட்ச் அல்தாஃப். எம்ஐ அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் ஓவர் போறது அஜித், டாட் பாலோட வெல்கம் பண்றாருங்க. செகண்ட் பால் லவ்லி பாலுங்க, அகைன் ஒரு டாட் பாலுங்க, நல்ல லென்த்ல போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட்ல ஆடி இருக்காரு. பவுண்டரி ஆகுமா? இல்லைங்க, தடுத்திருக்காங்க. சிங்கிள் மட்டும் தாங்க. இதற்கான 4வது பால் ஸ்ட்ரைக்ல ஜெபின், வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளே, ஆஃப் சைட் திசையில ஆடி இருக்காரு, சிங்கிள் தாங்க. ஆனா இந்த கிரவுண்ட்ல நான் விளையாடி பார்த்ததே இல்லடா உண்மையாவே. டாட் பாலுங்க. இங்க வந்தா ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவர். ஆடி இருக்காரு, இல்லைங்க, ஓட்டு மேல போயிருக்கு, சிங்கிள் தாங்க. ஒரு நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காருங்க அஜித். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் அல்தாஃப், ஸ்ட்ரைக்ல ஜெபின், ஒரு சின்ன தடுமாற்றங்க பவுலர். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங், ஆஃப் சைட் திசையில ஆடி இருக்காரு, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, ரன் அவுட்கான சான்ஸ் இல்லைங்க. அம்பையர்ஸ் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் அல்தாஃப் டு மணி, பெரிய ஸ்விங் அண்ட் மிஸ், டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேயிங், பட்டு வந்திருக்கு, ரன் அவுட்கான சான்ஸா இல்லைங்க. நல்ல ஒரு குயிக் சிங்கிள் இங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஜபின், நல்ல பிளேயிங்க, அழகா சிங்கிளை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காருங்க. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, நல்ல ட்ரைங்க, பட் மிஸ் ஆயிருக்கு, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, ஆடி இருக்காரு, கேட்சுக்கான வாய்ப்புங்க இல்லைங்க, கேட்ச் டிராப்புங்க, சிங்கிளுங்க. 5வது ஓவர் போறதுக்காக பவுலர் நேத்ராஜ், ஸ்ட்ரைக்ல மணி, நல்ல பாலுங்க, ரன் அவுட்கான வாய்ப்பா இல்லைங்க, ஓடல, ரன் கேன்சல் பண்ணியிருக்காரு, டாட் பாலுங்க. செகண்ட் பால் லவ்லி பாலுங்க, டாட் பாலுங்க எதுவும். தேர்ட் பால் நல்ல பிளேங்க, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, ரன் அவுட்கான சான்ஸுங்க, ஈஸி ரன் அவுட். பேட்ஸ்மேன் மணி தன்னோட விக்கெட் இழந்திருக்காருங்க.
அடுத்த பேட்ஸ்மேன் அதிரடி ஹிட்டர் சிவன் பிள்ளை ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் நேத்து டூ பாருங்க, ஆஃப் சைட் திசையில பலார்னு ஆடி இருக்காருங்க. ஆடுனா 6 மட்டும் தான் ஆடுவேன் முடிவோட வந்திருக்காரு. சிங்கிளுங்க. 5வது பால் ஸ்ட்ரைக்ல ஜிபின் பாட்டம் ஆஃப் தி பேட்ல மட்டும் வந்திருக்கு. ரன் அவுட்கான வாய்ப்பா இல்லைங்க. குயிக் சிங்கிள ஓடிட்டாங்க. ஸ்ட்ரைக்ல அதிரடி பேட்ஸ்மேன் பாலாஜிநாத் சிவன் பிள்ளை அவர்கள் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. பலார்னு ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க அங்க ஃபீல்டர் லத்தீப் கிட்ட இருந்து. சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 5 ஓவர் முடிவுல 21 ரன் தாங்க. ஃபைனல் ஓவர் போடு கோகுல் வைடோட தொடங்கி இருக்காரு. செகண்ட் பால் சாரிங்க ஃபர்ஸ்ட் பால் ரீபால். பவுலர் கைக்கே போயிருக்கு. தடுமாற்றம் ரன் அவுட்கான வாய்ப்பாங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க. ஈஸி சிங்கிளா மாறிடுச்சுங்க இது. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. நல்ல கேட்சுங்க சின்ன விஜயகாந்த் ஸ்டீபன் கிட்ட இருந்து. ஜெபின் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறி இருக்காரு. ஸ்ட்ரைக்ல எடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஆண்டோ. இதற்கான நெக்ஸ்ட் பால் கிளிக் பண்ணியிருக்காருங்க லெக் சைட் திசையில. சிங்கிள் தாங்க. இதற்கான 4வது பாலுங்க. ஸ்ட்ரைக்ல ஹிட்டர் சிவன் பிள்ளை இருக்காரு. அடுத்த 3 பாலும் 6வது தான் பார்ப்போம். ஆடி இருக்காருங்க. பட் தரையோட தரையாதான் போயிருக்கு. சிங்கிள் மட்டும் தாங்க. 5வது பால் ஸ்ட்ரைக்ல ஆண்டோ. நல்ல பாலுங்க. நல்ல ட்ரை. பட் இது 2 ரன்னுக்கான காலு. ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஃபைனல் பால் ஆஃப் த இன்னிங்ஸ்ங்க. போல்டுங்க. போல்டு. பேட்ஸ்மேன் ஆண்டோ தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க. கடைசி பால்ல பேட்டை உடைச்சிருக்காரு. முதல் இன்னிங்ஸ் முடிவு 6 ஓவர் முடிவுல 26 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே 27 அடிச்சா வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக சிஎஸ்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பார்த்தா நான் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நேத்ராஜ். முதல் ஓவரை போடுறது பவுலர் ரோஹித். ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால். கட்டர் வேரியேஷன்ல ட்ரை பண்ணியிருக்காருங்க. டாட் பாலோட தொடங்கி இருக்காருங்க. நல்ல ஒரு ட்ரை ரோஹித் கிட்ட இருந்து. செகண்ட் பால்ங்க. ரோஹித் பார்த்தா ஃபுல் டாஸ் பால் ஆடி இருக்காரு. டபுளுங்க. பார்த்தாவோட பேட்ல இருந்து 2. தேர்ட் பால் கிளிக் பண்ணியிருக்காருங்க. ஃபுல் டாஸ் பால் சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நேத்ராஜ். நல்ல பிளேயிங் ஆஃப் சைடுல ஆடி இருக்காரு பலார்னு. பவுலர் கைக்கே வந்துருச்சுங்க செவுத்துல பட்டு. சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல டிஃபென்ஸ் பிளேங்க. ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. சிங்கிளுங்க அங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. டபுளுங்க. ஆஃப் சைட் திசையில வீட்டு மாநிலத்துக்கு ஆடி இருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிவுல 8 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் பேட்ரிக். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பார்த்தா நல்ல பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு. ஈஸியா கையிலே போய் இறங்கிருக்கீங்க. தப்பான ஷாட் செலக்ஷன். பார்த்தா தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறி இருக்காரு. செகண்ட் பால் நல்ல பிளேங்க. கேட்சுக்கு மிஸ்ஸிங்க. குயிக் சிங்கிளுங்க. தேர்ட் பால் ஸ்லோயர் பாலுங்க. விலகி ஆட பார்த்தா டாட் பாலா மாறி இருக்கு. ஃபோர்த் பால் ஏத்தி இருக்காரு. வெளியாடி இருக்காருங்க. சிங்கிளுங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. 6 மாறுமா 6ங்க. நேத்ராஜ் பேட்ல இருந்து 6ங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா. பவுண்டரிங்க. போன பால்ல ஒரு 6, இந்த பால்ல ஒரு 4. நல்ல ஒரு பேட்டிங் வெளிப்படுத்திருக்காரு இங்க பேட்ஸ்மேன் நேத்ராஜ். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. 2 ஓவர் முடிவுல 20 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க டீம் சிஎஸ்கே. நெக்ஸ்ட் ஓவர் போடுற பால் சிவன் பிள்ளை. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டாப். ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இல்லைங்க. குயிக் சிங்கிள ஓடிட்டாங்கங்க. அவுட்டா? சிங்கிள் மட்டும் தாங்க. செகண்ட் பால் ஷாட் நல்ல ஷாட். சிட்ல ஆடி இருக்காரு. சிங்கிளுங்க மீண்டும். தேர்ட் பால் மீண்டும் ஒரு சிங்கிளுங்க. 3 பாலுமே 3 சிங்கிளா மாறி இருக்கு 1Gல. ஃபோர்த் பால் வைடுங்க. பால்
ஷாட்டுங்க மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க யாருக்கான வாய்ப்பா நேதாஜி பேட்ல சூப்பரா படுதுங்க ஆனா பட் ஒரு வஞ்சி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தாங்க வஞ்சி மீண்டும் ஒரு நல்ல ஷாட் சில போயிருக்கீங்க 1-2 பார்ப்போம் சிங்கிளோட கண்டிப்பாக சிங்கிளுங்க லாஸ்ட் ஃபைனல் பால் ஆஃப் தி ஓவருங்க நல்லா ப்ளே மிஸ் பண்ணுவாங்களா சிங்கிளுங்க சிங்கிளோட இதோட ஸ்கோர் லெவல் ஆயிருக்குங்க இதோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்த 3 ஓவருக்கு ஒரு ரன் அடிச்சாலே வெற்றி நெக்ஸ்ட் ஓவர் போடுறது வைடுங்க இதோட மேட்சே முடிச்சிருக்காங்க இங்க சிஎஸ்கே வின் பண்ணிருக்காங்க நல்லபடியா எல்லா ஸோ மேட்சுமே போல் ஏல சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் அண்ட் எம்ஐ இந்த லீக்ல இருந்து வெளியேறாங்க